வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விட்டல பாண்டுரங்கனுடைய 45வது எபிசோடும் ஏக்நாத் மகாராஜ் அவருடைய 10வது பாகமும் பார்க்க போகிறோம். நிறைய அவரை பற்றி படிச்சிருக்கோம். இன்னும் ஒரு எபிசோடு பண்ணாக்கா அவருடைய கதையை நம்ம பூர்ணமாக பூர்த்தி செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னாக்கா, அவர் கருணை மிக்கவர், எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பவர், யாருக்கும் என்ப துன்பமுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர். அப்படியான அவருடைய அந்த குறிக்கோள்களுக்கு ஒரு 3 வார்த்தைகள் இருக்கு. விச்சார், உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், பியூரிட்டி ஆஃப் தாட்ஸ். அடுத்தது உச்சார், நீ பேசுவது எல்லாமே இனிமையாக தான் பேச வேண்டும், பியூரிட்டி. அது இனிமை மட்டுமல்ல, பியூரிட்டி ஆஃப் யுவர் ஸ்பீச். அடுத்தது ஆச்சார், நீ என்ன பண்ணியோ அதுபடி நடக்கணும், என்ன கற்றியோ நிற்க அதற்கு தக, இல்லையா? திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா? அந்த மாதிரி அவர் தான் கற்ற கல்வி தன்னுடைய குரு வீட்டில் படித்ததை அப்படியே அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில். அதனால் இந்த வாட்டி என்ன, ஒரு 2 திருடர்கள், முதல்ல ஒரு 4 திருடர்கள் வரா, அப்புறம் ஒரு திருடன் வரான். அவர்களுக்கெல்லாம் அவரால் முத்தி கொடுக்க முடியாது, ஆனால் அந்த பாதையை காட்ட முடியும் இல்லையா? அந்த மாதிரி அவர் அப்படி காட்டினதை இந்த வாரம் நம்ம 2 நிகழ்ச்சிகள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கங்கா தீர்த்தத்தை கழுதைக்கு கொடுக்கலாமா? இப்போதான் சொன்னேன், எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பவர் இல்லையா அவர்? அப்படியானா அந்த கழுதைக்கு அவர் கொடுக்காமையா இருந்திருப்பாரு? அதை பற்றியும் இந்த வாட்டி பார்க்க போகிறோம், எப்படி கழுதைக்கு கொடுத்தாரு இந்த கங்கா தீர்த்தத்தைன்ட்டு. அடுத்தது ஒரு கதை பார்க்குறோம். பிரம்ம ராட்சசன் வர்றாரு ஒரு வாட்டி. இந்த பிரம்ம ராட்சசனை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். எங்கே அப்படின்னாக்கா, நம்பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறுங்குடியில் ஏகாதசிக்கு என்ன கைசிக பண் வாசிச்சுட்டு போய் அந்த இறைவனை தொழுது விட்டு வர்றவர் அந்த நம்பாடுவான். ஒரு பிரம்ம ராட்சசன் யார் அந்த பிரம்ம ராட்சசன்றது வேற நம்ம கண்டிப்பாக இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கணும். அந்த பிரம்ம ராட்சசன் உன் புண்ணியத்தை கொடு, எனக்கு தேவை அப்படின்னும் போது அவர் என்னெல்லாம் பதில் சொன்னாரோ அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏகதாசனுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அதையும் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சாப்பாட்டு ராமனுடைய கதையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சாப்பாட்டு ராமன் இவர்கிட்ட பிறகு அவன் என்ன ஆனான்னா, ஒரே வார்த்தை தான், கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடும்னு சொல்லுவா. இந்த சாப்பாட்டு ராமன் இவரோட வீட்லேயே சாப்பாட்டுக்காகவே உட்காந்துருந்தான். பட் அவன் என்னவாக மாறினான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இது அத்தனையும் இந்த வாரத்தில் வரும். அவன் என்னவாக மாறினான்றது மட்டும் மறுவாரம் வரும். அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்ப்போமா? கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.